ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் ரைத்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ரைத்தா வந்து நமக்கு ரொம்ப பாடியை கூல் டவுன் பண்ணும். ஸோ இதுக்கு நான் வந்து 2 குட்டி சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் பீட்ரூட்னால் 1 போதும். இதை நீங்கள் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் கிரேட் பண்ணால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா கட் பண்ணிங்கன்னா அடுத்தபடியாக தான் இருக்கும். ஸோ பீட்ரூட்டை கிரேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி போட்டு கிண்டி இதை நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு சிம்மில் 10 மினிட்ஸுக்கு இந்த பீட்ரூட் குக் ஆகட்டும். அப்போ உங்களுக்கு பீட்ரூட்டில் இருக்க தட் வாட்டர் கண்டென்ட்டு அதெல்லாம் அப்சர்வ் ஆகி பீட்ரூட் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். உங்களுக்கு இந்த ரைத்தா செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. உங்களுக்கு பாடியை நல்லா கூல் டவுன் பண்ணும். ஸோ மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், பீட்ரூட் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கலர் கூட மாறாமல் அப்படியே ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பீட்ரூட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சீசனிங் பண்ணுவோம். ஒரு லேடில் 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போர் பண்ணிக்குவோம். இதில் நம்ம கடுகு, அரை உளுந்து, மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் புரோக்கன் உருத்தால் இதை போட்டுக்கோங்க. இது கலர் மாறினதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை இதையும் சேர்த்துருங்க. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டில் இந்த சீசனிங்கை சேர்த்துருங்க. இது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு இது மாறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்க கர்டு ஒரு வேணுங்கிற அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்னோடய எடுத்திருக்க ஸ்பூன் சைஸ்க்கு 3 ஸ்பூன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டை நம்ம இந்த வேளை சாப்பிட்டோம்னா நம்ம பாடிக்கு ரொம்ப கூலாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். இது புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு கர்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ.